السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடும் புனித சபையிலே நம்மை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மறுமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதலர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. சுவனத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசர்கள் சஹாபாக்களோடு பெருமானாரோடு சபையிலே அமர்ந்து அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் உரைகளை கேட்பதற்கும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரு கண்களால் கண்டு ரசிப்பதற்கும், அவர்களோடு சேர்ந்து நம் எஜமானை மௌலாவை நம் கண்களால் கண்டு ரசிப்பதற்கும், மௌலாவுடனே பேசுவதற்கும், அவன் சொல்லை கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்தி வாழ்பவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய வருத்தத்தை விட்டும் ஒதுங்கி கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. இவ்வுலகை விட்டு செல்லுகிற பொழுது அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை முழுமையாக பெற்று இந்த உலகை விட்டு விடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எஜமானை நாம் சந்திக்கிற பொழுது அவன் நம்மை நோக்கி சிரித்தவனாக, நாம் அவனை நோக்கி புன்னகை சிரித்தவர்களாக சந்திக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய மனைவி மக்களோடு இங்கே அல்லாஹ் ஈமானோடு வாழச் செய்தது போல சுவனத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து அருள்புரிவானாக. ஆளும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நின்று குனிந்து சஜிதா செய்து தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம் எல்லோருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற தன்மையும், அவர்கள் எந்த சேவை செய்ய இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதையும், அவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆயத்துடைய சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடினால் இந்த இடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. அதை எனக்கும் உங்களுக்கும் உலக மக்களுக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான் ஒரு ஆயத்திலே குர்ஆனில், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியில் உம்மி
அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது, அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபியாகவும் இருக்கிறார்கள், உம்மியாக இருக்கிறார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை அல்லாஹ் தஆலா தௌராத்திலே, இன்ஜீலிலே, முன் சென்ற வேதங்களிலே அல்லாஹ் தஆலா கூறியிருந்தான் என்று பெருமானாரை பற்றிய 4 தன்மைகளை அல்லாஹ் தஆலா புகழ் கூறுகிறார். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா நபியாக இருந்தார்கள் என்றும் சொல்லுகிறார். பாங்க சொன்னாங்களா? சொல்லுவா சார், பாங்க பதில் சொல்லுங்க. رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والعالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شكره وأوردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அவர்கள் ரசூலாகவும் இருந்தார்கள், அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள். ஏதோ ஒன்று சொன்னால் போதும் இல்லை. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய. ரசூல் என்றும் அல்லாஹ் சொல்கிறான், நபி என்றும் அல்லாஹ் சொல்கிறான். யத்தபிஊன ரசூல், ரசூலை பின்பற்றுவார்கள் சொல்லலாம். யத்தபிஊன நபி, நபியை பின்பற்றுவார்கள் சொல்லலாம். யத்தபிஊன ரசூலன் நபிய. ஏன் 2 வார்த்தையும் அல்லாஹ் சொல்லணும்? இந்த குர்ஆன்ல பெருமானாரை குறிப்பிடுவதற்கு 2 வார்த்தையும் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? ரசூல் என்ற வார்த்தை இருக்குங்கல்ல, அது அல்லாஹோடு கனெக்ஷன் உள்ளவர்கள் இருக்கு. அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹோடு கனெக்ஷன் உள்ளவர்கள் இருக்கும். நபி என்ற வார்த்தை இருக்கே, அது மஹ்லூக்கோடு கனெக்ஷன் உள்ளவர் சொல்லுவோம். மஹ்லூக்குக்கு அல்லாஹை பற்றி அறிவிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். நபி என்றால் அல்லாஹுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஜிஹத் இருக்கு. ஒன்று அல்லாஹோடு கனெக்ஷன்ல இருப்பாங்க, இன்னும் சிருஷ்டிகளோடு கனெக்ஷன்ல இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அல்லாஹ்வையும் சிருஷ்டிகளையும் நடுவிலே இணைத்து வைக்கக்கூடிய பாலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. பெருமானார் இல்லை என்றால் இந்த சிருஷ்டிகள் அல்லாஹ் பக்கம் நெருங்க முடியாது. அல்லாஹ் இந்த சிருஷ்டிகளிடத்திலே பேசக்கூடிய வழிமுறை ரசூல் என்ற தொடர்பு. அப்ப ரசூல் என்ற தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் ஹல்குக்கும் ஹக்குக்கும் மத்தியில பர்ஸகாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருங்க. பர்ஸகும் பைனல் ஹக்கி வல் ஹல்க், ஹல்குக்கும் ஹக்குக்கும் மத்தியில பர்ஸகாக இருந்தார். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய சிஃபாத்துகளை, தன் கமாலாத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துற நேரம் தான் அதனுடைய பவரை நம்மால தாங்க முடியுது பெருமானார். இல்லைன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எப்படியாப்பட்ட குத்ரத்துடையவன் அவன். இதா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த திரையும் இல்லாமல் சிருஷ்டிகளின் பக்கம் அல்லாஹ் முன்னோக்குவானே, ஆனால் சிருஷ்டிகள் எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு போயிடுது, எதுவுமே இருக்கவே இருக்காது. ஹதீஸ பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஜல்லா பி அஹதியதி, ரசூல் என்ற நூர் என்ற ஹிஜாப் இல்லாமல், ஹிஜாபுஹு அன்-நூர், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிருஷ்டிகளின் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகிற பொழுது, சிருஷ்டிகளுக்கு தன் அருளை அல்லாஹ் தஆலா வழங்குகிற பொழுது, நடுவிலே திரையாக இருந்து அதை லேசாக்கி நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜாபுஹு அன்-நூர், நூர் என்ற திரை அல்லாஹ்வுக்கும் ஹல்குக்கும் மத்தியில் இருக்கிறது. அந்த ஹிஜாபன், அந்த திரையை நீக்கி விடுவோமே, ஆனால் ரசூல் இல்லாமல் நீ பார்த்தால் உன்னை அல்லாஹ்வுடைய தஜல்லி உன்னை எரித்து விடும் என்று நண்பர்களே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த ஹதீஸ். என்ன இப்ப போய் சமோசா கொடுத்தா எப்படி மயமா? என்ன எல்லாரும் கவனம் சமோசா பக்கம் தான் போகும். ஹுசூர் கொஞ்சம் பயானம் முடிச்சுக்கலாம். இப்ப சமோசா கொடுக்குறாங்க, சாப்பிட்றதும் கவனம் போகும், எல்லாம் பயான் பக்கம் போகாது. பயானம் முடிச்சுக்கலாமா? கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆறுனா பரவாயில்லப்பா சாமாச்சாரம் ஜி. எல்லாரும் கவனம் இங்கே இருக்கு, சமோசா பக்கம் போய்டும் எல்லாமே. நீங்கள் குறுக்கால போயிட்டுங்களா? இங்கே குறுக்கால போனால் பயானே வராது. கவனிங்க, எல்லாரும் இங்கே கவனிங்க. இப்போ கவனிங்க. சூடு ஆறுனா பரவாயில்லப்பா, பரவாயில்ல
பரவாயில்லையா? சூடாரம் சமம் சாப்பிட்டுக்கலாம்ல? சரி உட்காருங்க சார். இப்போ இங்கே கவனிங்க, நான் சொல்லித்தர செய்தியை நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் எனக்கு செய்தி வராது. நின்று என்னது மினல்லா வரக்கூடிய செய்தி, எழுதி வச்சு வரக்கூடிய செய்தி அல்ல. அப்போ என்ன சொன்னேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தஜல்லி சிருஷ்டிகள் பக்கம் முன்னோக்கிற பொழுது ஹிஜாபாக இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சூரிய ஒளியை நேரடியாக நீ பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணுங்க? நடுவில் ஒரு கருப்பு கண்ணாடி இருந்தால் இதன் வழியாக சூரியனை பார்க்கலாம். அந்த தஜல்லி கண்ணாடியில பட்டு கண்ணாடிந்து ஓம் பக்கம் வருது. அந்த தஜல்லியை லேசாக்கி நம்ம கொடுக்குது. அது இப்ப இங்க இருந்து அங்க சூரியனை பார்க்கறதும் லேசு, சூரிய ஒளி உண்மையில படுவதும் குளிர்ச்சியா படும். வீடுகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய மாளிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணாடி. அதன் வழியா சூரிய ஒளி உள்ள வரும்போது அது குளிர்ச்சியான சூரிய ஒளியா இருக்கும். வெளியே அனல் காக்கும், உள்ள குளிர்ச்சியா இருக்கும். இங்க இருந்து சூரியன் பார்த்தா வட்டமா தெரியும், கண்ணில் ஈஸியா பார்க்கலாம். அந்த திரையை கண்ணாடியை திறந்து பார்த்தா கண்ணு எரிச்சிடும், கண்ணு எரியும், பார்க்க முடியாது, கண்ணு கூசும், பார்க்க முடியாது. அப்ப அந்த சூரியனுக்கும் கண்ணுக்கும் மத்தியில திரையாக அந்த கண்ணாடி இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் சொல்றான் ஹிஜாபுஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சிருஷ்டிகள் பக்கம் முன்னோக்குகிற பொழுது இரண்டு பேருக்கு மத்தியில ஹிஜாபாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ லா யனாம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ முஸா அஷ்அரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, வயர்ஃபா ஹிஜாபுஹு அன்-நூர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹிஜாப் நூர் என்ற திரை இருக்கிறது. அது என்னங்க? அதான் நூரே முஹம்மதின்னு சொல்லுவாங்க. சொல்லியா அது ஜாக்கும் மினல்லாஹி நூர். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களிடத்திலே நூர் வந்திருக்கிறது. கிதாபும் முபீன், இன்னும் பகிரங்கமான இன்னும் தெளிவான கிதாபும் வந்திருக்கிறது. இப்ப நூர் என்று யார சொல்றான் அல்லாஹ் தஆலா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஸலவாத் சத்தமா சொல்லுங்களேன். நூர் என்று யார சொல்றான் அல்லாஹ் தஆலா? முஹம்மது ரசூலுல்லாஹி. அவர்கள் நூறாக நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரையாக இருக்கிறார். அந்த திரையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்மள்ட்ட பேசுறதும் லேசாகுது, நாம அல்லாஹ்ட்ட பேசுறதும் லேசாகுது. அல்லாஹ் நம்மள்ட்ட கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் நாம கேட்கிறோம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திரையின் மூலமாக. நாம அல்லாஹ்ட்ட பேசுறோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரையின் மூலமாக. ஹிஜாபு அன்-நூர், அல்லாஹ்வுக்கும் ஹல்குக்கும் மத்தியில திரையாக நூறாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். லவ் கஷஃபஹா, அந்த திரையை அல்லாஹ் நகற்றினால் லஹரகத்து சுபஹாத்து வஜி குல்ல ஷைஇன் அத்ரகஹு பஸரஹு. அந்த திரையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீக்கி விடுவானேயானால் அல்லாஹ்வுடைய அந்த சுபஹாத்து வஜி, அல்லாஹ்வுடைய ஜாத்துடைய அந்த ஒளிச்சுடர், ஜாத்துடைய அந்த வேகம், அதன் தஜல்லி எரித்து விடும். அவன் பார்வை எங்கே போய் எட்டுகிறதோ அத்தனை வஸ்துகளையும். எங்க போய் நிற்கும் அல்லாஹ்வுடைய பார்வை? ஒன்னு இருக்காதுன்னு அர்த்தம். அவன் பார்வை போகாத இடம் இல்லை, எல்லா வஸ்துக்களும் எரிஞ்சு போயிடும். மொத்த சிருஷ்டிகள் காலி. அல்லாஹ்வுடைய சுபஹாத்து வஜ்ஹி, அவன் முகத்துடைய அந்த ஜோதி சிருஷ்டிகளை எரித்து விடும். அப்ப சிருஷ்டிகளை எரிக்காம எது பாதுகாக்கிறாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தஜல்லி சிருஷ்டிகள் மேல முழுமையாக அப்படி விழுந்தால் ஒரு சிருஷ்டி கூட பாக்கி இருக்காது. அப்ப நாம தெரியாம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தஜல்லியை வாங்கி அதை லேசாக்கி அவருடைய தஜல்லியை நமக்கு எளிமையாக ஆக்கி நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு சிருஷ்டிகள் காட்சி அளிக்கிறது, அல்லாஹ்வுடைய சமாஅத்தை கொண்டு சிருஷ்டிகள் கேட்கிறது, அல்லாஹ்வுடைய பசாரத்தை கொண்டு சிருஷ்டிகள் பார்க்கிறது. ஆனா தஜல்லியை நேரடியா நம்மள்ட்ட வராம அதை சுருக்கி அதை வடிவமாக்கி நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பசாரத்தை மட்டும்தான் நம்ம கண்ணு என்னத்துக்கு ஆகும், அல்லாஹ்வுடைய கலாம் நம்ம வாயில் வந்து நம்ம வாய் என்னத்துக்கு ஆகும், அல்லாஹ் தஆலாவுடைய சமாஅத் நம்ம காது என்னத்துக்கு ஆகும்? தாங்காது. அதை வாங்கி கொடுப்பவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா உணவுகள் சாப்பிட்றாங்க, விருந்துக்கு போறாங்க, பிரியாணி வைக்கிறாங்க, கறி சாப்பிட்றாங்க, ஈரல் சாப்பிட்றாங்க, கோழி சாப்பிட்றாங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க. அந்த அம்மா உடம்புல சத்து உள்ள போயிடுது. அதே அந்த சத்துக்கள் குழந்தைக்கு அம்மா பால் ஊட்டுறாங்க, வீட்டுக்கு வந்து பால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே சத்துக்கள் தான், சத்துக்கள் அப்படி பாலாக மாறி குழந்தைக்கு போகுது. குழந்தைக்கு அல்லாது எப்படி கொடுக்குறான்? அந்த பிரியாணிக்கும் அந்த குழந்தைக்கு மத்தியில் அம்மா இருக்கிறாங்க. அந்த பிரியாணி கொண்டு அப்படியே குழந்தை வாயில வச்சா குழந்தை இறந்து போயிடும்.
சிக்கன் லெக் பீஸ் 3 மாசம் கை குழந்தை வாயில் வச்சு திணிச்சு பாருங்க, குழந்தை ஹயாத்தா இருக்குமா? இறந்து போயிடும். தாங்காது, அந்த லோடு தாங்காது அந்த குழந்தைக்கு. அப்படி அரைச்சே வாயில ஊத்துனாலும் குழந்தை இறந்து போயிடும். சிக்கன் பீஸ் தாக்குமா? நீ சாப்பிட்ற பிரியாணியில் சோட்டை அரைச்சு குழந்தை வாயில ஊற்றி தாங்குமா? தாங்காது, அது கொடுக்க முடியாது. அப்ப அந்த அம்மா அதை சாப்பிட்றாங்க, அது உள்ள போய் சத்துக்களாக ஆகி ரத்தத்துல கலந்து அது உருவாகி கடைசி அது பாலாக மாறி அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க. அந்த பிரியாணி செத்து குழந்தைக்கு வந்துருது. குழந்தைக்கு நோஞ்சாலன்னு அம்மாவுக்கு சொல்றாங்க, நீங்க லேகியை வாங்கி சாப்பிடுங்க. தாய்க்கு சொல்றாங்க, நீங்க பிரசவ லேகியெல்லாம் விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. சதாவர லேகியை வாங்கி சாப்பிடுங்க. நீங்க சத்துள்ள பண்டை சாப்பிடுங்கம்மா, ஆப்பிள் சாப்பிடுங்கம்மா, முட்டை சாப்பிடுங்கம்மா. 2 முட்டையை குழந்தை குடும்பம்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்? அந்த குழந்தைக்கு நீங்கள் சாப்பிட்டு அந்த சத்து உங்கள் மூலமாக குழந்தைக்கு போய் சேர்ந்துடும். இல்ல நேரடியாக அதை தாங்குற சக்தி குழந்தைக்கு இல்லைன்னு அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹிஜாபு அன்-நூர், நமக்கும் சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் சிருஷ்டிக்கும் மத்தியில ஹிஜாபாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு சிஃபத், அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு சிஃபத். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுல்லா. இந்த கலாமுல்லா பத்தி அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தோமே ஆனால், ஒரு பெரிய இமயமலை மேல அல்லாஹ்வுல ஒரே ஒரு ஆயத்து இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இமயமலை தூள் தூளா சிதறிடும். அந்த கலாமுடைய உயர்வு அவ்வளவு பெருசு. அது இமயமலை விட பெருசு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தை விட பெருசு, சூரியனை விட பெருசு, சந்திரனை விட பெருசு, அர்ஷோ குர்ஷோ லவ் கலமை விட பெருசு குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிறது. இன்னா அதைனாக்கல் கௌசர்ங்கிறது அத்தனை விட பெருசு. சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், உலகத்துல எத்தனை கேலக்சி, எத்தனை நட்சத்திர மண்டலங்கள், அத்தனை விட பெருசு அது. அதை போய் தாங்குமாங்க? அதை போய் எப்படி தாங்காது? ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு, அதுல போய் இதை வச்சா தாங்கும், இதை கொண்டு போய் வச்சா. ஒரு கண்ணாடி கிளாஸ் மேல இவ்வளவு பெரிய பாறாங்களை ஒத்துன்னு வச்சு தாங்குமா? அது வெடிச்சு செதறி தூள் தூளாயிரும். அது மாதிரி கண்ணாடி கிளாஸ் மாதிரி இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிகள், அதுல போய் இவ்வளவு பெரிய பாறாங்கல் மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தாங்கற சக்தி இல்லை, வெடிச்சு செதறிடும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்குவோமே ஆனால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ். அது அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அந்த மலை தாங்காது வெடித்து சிதறி சுக்குநூறாக தெரித்து விடுங்கிறாங்க. ஒரு ஆயத்தை தாங்க முடியாது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யணும்? இந்த ஆயத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்களுக்கு தேவை, இறக்க முடியாது. நடுவில் யாரை கொண்டு வந்தா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பெருமானா வந்துட்டாங்க குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா. இப்ப இந்த ஆயத்தை தாங்குகின்ற வலிமை யாருக்கு இருக்குதுங்க? ஒரு அம்மாவுக்கு கறியை கொடுத்து அந்த சக்தியை குழந்தை கொடுக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் குர்ஆன் இறங்கு. அங்க அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வைக்கிறான். குர்ஆன் அவர் கல்புக்குள்ள உள்ள போகுது. பெருமானார் வாங்குறாங்க. ரசூலுடைய கல்பில் இருந்து பெருமானுடைய புனித நாவிலே அந்த வார்த்தையை வெளிவருகிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய 2 வயசு குழந்தை சொல்லுது இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 1 வயசு குழந்தை சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் ஹுவல்லாஹு அஹத். சின்ன குழந்தை கூட சொல்லுது குல் அஊது பிரப்பின் நாஸ். 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை சொல்லுது. எப்படி அந்த உள்ளம் தாங்குச்சு? எந்த குர்ஆனை மலையில இறக்கி வைத்தால் தாங்காது என்று அல்லாஹ் சொன்னானோ, 2 வயசு குழந்தை எப்படி சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்? எப்படி குல் ஹுவல்லாஹு அது சொல்லுது? அலிஃப் லாம் மீம். கை குழந்தை சொல்லுது. 5 வயசு, 2 வயசு, 3 வயசு குழந்தைங்க சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அது நேரடியா அல்லாஹ் இருந்து வந்தா வெடிச்சு செதறிடும், துனியாவே இருக்காது. அது ரசூல்கிட்ட வந்து ரசூல் மூலமாக நம்மள்கிட்ட வருது. இப்ப நாம சொல்றோமே இந்த கலாம், இது கலாமுல்லா. கலாமுல்லா நேரடியா வந்தா தாங்காது. கலாமுல்லா கலாமே ரசூலுல்லாஹ் ஆயிடுச்சு. இப்ப அது கலாமே ரசூலுல்லாஹ் ஆகி அங்கிருந்து நம்ம குழந்தைக்கு வர்ற நிலை. இப்ப அவங்க சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப சொல்ல முடியும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? அதே மாதிரி கலாம் மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய பஸாரத் நம்மள்ட்ட வர முடியாது. அல்லாஹ்வுடைய பஸாரத்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அங்க வந்து அதை சுருக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தால் எனக்கு முன்னாலும் பார்க்கிறேன் பின்னாலும் பார்க்கிறேன்டாங்க. இன்னி ரைத்து அமாமியும் வராய், முன்னாடி எனக்கு சமமா இருக்கு, ரெண்டு பக்கமும் ஒன்னா பாக்குறேன். ஏன்? அது பசாரத்துல்லா, அல்லாஹ்வுடைய பசாரத். அது கலாமுல்லா, இன்ஹிய இல்லா வஹீயுஹா மா யன்திகு அனில் ஹவா. அவர் சுயமாக பேசவில்லை, அல்லாஹ்வுடைய கலாம்ட்டாங்க. அவங்க சமாத் இல்ல, அது ஹக்குடைய சமாத். தூரோ நஸ்தேக் கே சுன்ने वाले वो कान. அது கிட்ட இருந்து சொன்னாலும் கேட்கும், தூரத்துன்னு சொன்னாலும் கேட்கும். நீ இங்க இருந்து யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, பெருமானா மதீனால இருந்து கேட்கல, நம்ம கூட இருந்து கேட்கறாங்க. நம்ம கூட இருந்து கேட்டுதாங்க இருக்கிறாங்க. எங்க இருந்து யார் எங்கிருந்து அழைத்த போதும் செவியில் கேட்குமா? நமக்காக கேட்குமா? உலகத்துல யார் எந்த மூலையிலிருந்து அழைத்தாலும் எங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவி கேட்கும். ஏண்டா அது சமாஅத் இருக்கிறதே, அது சமாஅத்துல்லா. அந்த சமாஅத்தை வாங்கி நமக்கு பங்கு வைக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த சமாஅத்தை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கேட்கும் திறனை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம காது அளவோட கேட்குது, எப்படி கேட்க வேண்டுமோ அந்த மாதிரி கேட்குது, அளவோட கேட்குது காது, பங்கு வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன என்ன நிஅமத்தெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ, வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எதுவெல்லாம் அருட்கொடைகள் என்று உங்களிடத்தில் இருக்கிறதோ, உங்கள் வாழ்வு, இந்த ஹயாத், இந்த கல்வி, இந்த உடல் ஆரோக்கியம், இந்த சக்தி, இந்த கை, இந்த கால், இந்த ஈமான், இந்த குர்ஆன், எந்த சக்தி, எந்தெல்லாம் நிஅமத்துகள் உங்கள்கிட்ட இருக்கிறதோ ஃபமினல்லாஹ், அது எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்தா வந்துச்சு. அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனா எப்படி வந்துச்சு? ஃபீ சபீலிர் ரசூலில்லாஹ், எல்லா ரசூலுல்லாஹ் மூலம் தாங்க வந்துச்சு, இல்லைன்னா வரவே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தான். நேரடியா அல்லாஹ் கொடுத்தா தாங்காது, லோடு தாங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபீலாக இருந்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஹல்கை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்தார். நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும், விளைஞ்சுக்கலாம், நேரடியாக அங்கே கரண்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து 22,000 வோல்ட்ஸ் கரண்ட் வரும். அவங்கள்ட்ட சார் ஒரு கம்பி ஜாயின் பண்ணிட்டு, என்ன சார் குறைஞ்சி போயிருது உங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்பி ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். அவன் சொல்லுவாங்க, கொடுத்துருவேன், ஊடு எரிஞ்சிடும். 22,000 வோல்ட்ஸ் கொண்டு பல்பு கொடுத்தா ஒரு பல்பு இருக்குமா? என் பை அங்கிருந்து நேரடியாக கரண்ட் 22,000 வோல்ட்ஸ் கொண்டு இங்கே கொடுத்தாச்சு. எங்க நம்ம மீட்டரில் என்ன பையாவும் கனெக்ஷன் கொடுத்தா எல்லா லைட்டும் வெடிச்சு, எல்லா ஃபேனும் வெடிச்சு, ஜி கம்ப்யூட்டர்லாம் வெடிச்சு செதறி எதுவுமே இருக்காது. எல்லாம் வீட்டில் இருந்து, வீட்டில் உள்ள எந்த பொருளும் இருக்காது, வீடும் பற்றிக்கும், எரிஞ்சு நாசமாயிடும். இப்போ 22,000 தெருவுக்கு கொண்டு வருவான். அங்கே வந்து 2,200 வரும். அங்கிருந்து அங்கே பிரித்து 220 ஆக்குவான். பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷின் வச்சு, அந்த பிரிக்க மிஷின் இருக்கு அதெல்லாம் வச்சு பிரித்து 220 வாட்ஸ் ஆகி இங்கே வந்தோடனே எல்லா வீட்லையும் நைட்டு ஜாலியாக அழிகிறான். டிவி ஓடுது, மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, ஃப்ரிட்ஜ் ஓடுது, எல்லாமே ஓடும் 220 இருக்கிற வரைக்கும். வந்தது என்னவோ கரண்ட் அங்க இருந்து தான். அதை கொண்டு வந்து கொடுத்த சபீல் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா லைத்தனி இத்தஹது மஅர் ரசூலி சபீலா, நான் ரசூலோட சபீலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே. அன்பு, அப்ப அல்லாஹ்வின் பக்கம் இருந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்தவர்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நமக்கும் சபீலாக இருந்தார்கள், ரசூலோடு நமக்கு சபீலாக இருக்கக்கூடியவர்கள் அவுலியாக்களாக இருக்கிறார். நம்ம அன்பர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 2 பக்கம் இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னங்க? அல்லாஹ்வோடு கனெக்ஷன். இன்னொரு பக்கம் என்னங்க? மஹ்லூக்கோடு கனெக்ஷன். இந்த 2 தரப்பு இருந்தனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிருஷ்டிகளை பார்க்கும்போது, நம்முடைய அநியாயங்களை பார்க்கும்போது கோபம் வருது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஆனா ரசூலை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அந்த சின்ன அப்படியே மாறிது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த கோபம் மாறிது அல்லாஹ் தஆலா. அறிஞ்சுங்களா? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையுமே நேரடியா தராம ரசூல் மூலமே கொடுத்துறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் முத்தஜல்லி ஆவான். துனியாவில மட்டும் இல்ல, துனியாவிலேயே நேரடியா கூட தாங்க முடியாது. மறுமை நாளில் நேரடியா நீ அல்லாஹ்வின் பக்கம் போய் நின்று, அல்லாஹ்வுடைய அந்த இன்திகாமுடைய தஜல்லி இருக்கிறது, பழி வாங்கக்கூடியவன், கஹார் என்ற சிபத்து, ஒரு சிருஷ்டிய முன்னாடி நிக்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாமே எந்திரிச்சு நிற்பாங்க மறுமை நாள்ல. அல்லாஹ் சொல்றான்,
வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் வலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. எல்லா குரலும் அடங்கிடும், யாரும் வாய் திறந்து பேச முடியாது. அல்லாஹுன்னு சொல்லி அல்லாஹ் அழைக்க முடியாது. அங்க எல்லா சத்தமும் போயிடுச்சு. எங்க போய் சொல்லுவ நீ? சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வராது, எல்லாம் தலை குனிஞ்சா நிற்பாங்க. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் வலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ்வின் முன்னால் உன்னை வறுமையில எந்திரிச்சு மலக்கள் ஓட்டிட்டு போவாங்க. அந்த கால் சரசரன் போதில்ல, அதுக்கு பேர் ஹம்சான்னு சொல்றது. அதுதான் சரசரன் கேட்கும், வாய் பேசாது, மூச்சு கூட சத்தமா விட முடியாது. என் எஜமானுடைய தஜல்லி அப்படி தஜல்லி. முன்னாடி அரிசுல்லா, அரிசமு அல்லாஹ் முன்னாடி இருக்கு, அல்லாஹ் முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்கிறான். எவன் பேசுவான்? எல்லா தலையும் கொண்டு நிமிர்ந்து பார்க்க முடியாது அல்லாஹ்வுடைய அரிச. நீ அல்லாஹ்வை பார்க்கறது அடுத்த நிமிஷம், அல்லாஹ்வுடைய அரிசுல்லாவை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றா வஅனத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம், வஅனத்தில் உஜூஹ், எல்லா முகங்களும் குனிந்து விடும். இல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூமான ரப்பின் முன்னால் எல்லா முகங்களும் குனிஞ்சுதான் நிற்கும், தலையை தூக்கியவனும் பார்க்க முடியாது. இங்க சொல்றானே, எதுக்கு ரசூலுல்லாஹ், எதுக்கு மீராது, எதுக்கு முழுவது? நேரடியா அல்லாஹ் தான் முன்னாடி இருக்கானுங்க, பிடிக்க வேண்டியது பிடி. சரி, இங்கேயாவது முன்னாடி தெரியல, அங்க முன்னாடி இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அர்ஷமு அல்லாஹ் இருக்கிறது, அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான். தலையை தூக்க முடியுமா உன்னால? யாராலும் முடியாதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பியாக்கள் ஹத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா அன்பியாக்கள் அவுலியாக்கள் குனிந்த தலை நிமிர முடியாது. அல்லாஹ்ட்ட வாயை திறந்து பேச முடியாது. அங்க வாயை திறக்க உரிமை இருக்க ஒரே ஒரு நபர் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வருவேன், மொத்த மஹ்ஷர் எதிர்பார்த்து காத்திருக்கும். எங்கே அந்த நபி, எங்கே எங்க ரசூல் என்று மொத்த மஹ்ஷரும் காத்திருக்கும். அங்க வருவாங்க எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க எஜமா அங்க வருவாங்க. ஓடுக்கர் ஜபா கமல், ஓடுக்கர் கமலி வாலே ஜபாயக ஹஷர் கா சாரா நக்ஷா பதல் ஜாய். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வருவார்கள், வந்து சொல்லுவாங்க, பெருமானா சொன்னாங்க, நான் அல்லாஹ் முன்னாடி வருவேன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எனக்கு சஜிதா செய்ய அனுமதி கொடுப்பான். அது வரைக்கும் யாருக்குமே அனுமதி இல்லை. அவன் தஜல்லி, அந்த மாதிரி தஜல்லி துனியாவில் கொஞ்சமா பண்ண நீ அல்லாஹ் எப்படி மரியாதை செஞ்ச ஒரு பையன் அல்லாஹ் எப்படி மதிக்கணும் மதிக்கணும். அன்பியாக்கள் அவுலியாக்களை தவிர வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் மதிக்க வேண்டுமோ அப்படி ஒரு பையலும் மதிக்கவே இல்லை. ஒருத்தரும் மதிக்கல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஜி அதனால அல்லாஹ் இந்த தஜல்லியில உட்கார்ந்துருக்கிறான். வர்றீங்களா இப்ப முன்னாடி வாங்கடா உங்களே, அல்லாஹு அக்பர். ஜி அப்போ காப்பாற்றக்கூடிய ஒரே தஜல்லி யாருங்க? இங்க துனியாவில் யார் காப்பாற்றினாங்களோ அவங்க தான் அங்கேயும் காப்பாற்றுவாங்க. துனியாவுடைய அல்லாஹ்வுடைய தஜல்லி உன்னிடத்துல வருகிற பொழுது அது உன்னை எரித்து விடாமல் யார் காப்பாற்றினார்களோ அங்க அல்லாஹ்வுடைய தஜல்லி, கதபுடைய பார்வை, கோபத்துடைய பார்வை, இன்திகாமுடைய பார்வை, கஹாருடைய பார்வை, சிறுசிகளை எரித்து விடாமல் அங்கேயும் பாதுகாக்கக்கூடிய ஒரே சாத்தியாருங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க வந்து நிற்பாங்க, எல்லா சிறுசிகளும் வந்து நிற்பாங்க, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பாங்க. பெருமாள் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடிய அனுமதி கொடுப்பான். எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நான் அல்லாஹின் முன்னால் சஜிதாவில் விழுந்து விடுவேன். வேற யாருக்கும் சஜிதா செய்யக்கூடிய அனுமதி இல்லை. எவ்வளவு நாள் சஜிதாவில் இருப்பாங்க? பெருமாள் சொன்னாங்க, எவ்வளவு நாள் அல்லாஹ் நாடுறானோ அவ்வளவு நாள் இருப்பேன். சஜிதாவில் என்ன சொல்லுவாங்க? சுப்ஹான ரப்பியல் அலா நாம சொல்றோமே, எனக்கு அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு புது வகையான தஸ்பீஹை இல்ஹாம் செய்வான். அதை கொண்டு அல்லாஹ்வை நான் புகழ்வேன். இப்ப அந்த தஸ்பீஹ் எனக்கு ஞாபகம் இல்லைண்டா. அப்ப அல்லாஹ் எனக்கு அப்ப சொல்லி கொடுப்பான், இந்த தஸ்பீஹை கொண்டு நீங்க அல்லாஹ்வை புகழுது. இப்ப நம்ம சொல்றோம் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது தஸ்பீஹ் இல்ல, வேறொரு தஸ்பீஹை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எனக்கு சொல்லி கொடுப்பான். வெல்லா அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயக்கூலு வந்தலக முடிஞ்சுங்களா? சரி. ஃபஹமத பி மஹாமதின் லா அக்திரு அலைஹில் ஆன் யுல்ஹம்னிஹி அல்லாஹ். அந்த அப்போது அல்லாஹ் கல்பிலே சில புகழ்களை சொல்லிக் கொடுப்பான், புகழக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பான்.
அதை இதுவரை எனக்கு தெரியாது. யுல்ஹிமுனீஹில்லாஹு, அதை அல்லாஹ் அங்கே வந்து எனக்கு இல்ஹாம் செய்வான், நான் அதை சொல்லுவேன். சொன்ன பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளோ காலம் அல்லாஹ்வின் முன்னால் சைதாவில் இருந்திருப்பேன்னு தெரியாது. கடைசி அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மது முஹம்மதே இர்ஃப ரஸக், இப்ப தலையை தூக்குங்க. எவ்வளோ காலம் இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு காலமும் சிருஷ்டிகள் வெயிட்டிகள் நிற்பாங்க, மாஸ்டர்ல நிற்பாங்க. வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. உட்கார சேரா இருக்குங்க, அந்த மாஸ்டர் நின்று தான் இருக்கணும். பெருமானார் தலையை இருப்பாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஜல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாறி பெருமானாரை பார்க்கறான், கோபத்தை குறையும். இங்க பார்க்கறான், கோபம் வருது. ரசூலை பார்க்கறான், அந்த கோபத்தை குறைச்சிடறான். பெருமானார் தலையை குறிஞ்சு அல்லாட அழுகிறாங்க, ரப்பே உன்னுடைய மகளுக்கு விட்டுறாங்க, உன்னுடைய தஜல்லியாத்த தஜல்லி ஒரு மசாஹிர்கள் இல்ல, எல்லாமே மசாஹிர் ரப்பே, எல்லாம் தஜல்லியாத் ரப்பே, எல்லாம் மசாஹிர் ரப்பே, எல்லாம் இல்முல உன் கூட தான் இருந்தாங்க ரப்பே. அவங்க அல்லாஹ் புகழ்றாங்க, யார் அல்லா இல்முல உன் கூட தான் இருந்தாங்க. வெளியே வந்து எங்க போவோம், உஜூதுல தான் இருந்த காலமா வச்சிருந்த, நீ தான் வச்சிருந்த ரப்பே. அவர்களுடைய இக்திதாப்படி சில ஷர்ரு வெளியா இருக்கும், நீ பொறுத்துக்க ரப்பே. அல்லாஹ் புகழ்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஜல்லியை மாத்திக்கிறான். அப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஜல்லியை மாத்தி முன்தகிம் என்ற தஜல்லி மாறி, கோபக்கார் என்ற தஜல்லி மாறி, அன்பால் என்ற தஜல்லி அல்லாஹ் வரும். இதல் கரீமு தஜல்லா பிஸ்மி முன்தகிமி, அப்படின்னா யார் சொல், யா கரமல் ஹல்கி மாலீமன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிஸில் வலை யதீக ரசூலுல்லாஹி ஜாஹு கபி இதல் கரீமு தஜல்லா பிஸ்மி முன்தகிமி. யா ரசூலல்லாஹ், உங்களின் கருணை எங்களுக்கு குறைந்து விடக்கூடாது. எப்ப முன்தகம் என்ற தஜல்லில அல்லாஹ் இருக்கிற பொழுது, கரீம் ஆகிய ரப்பு முன்தகம் என்று காட்சியளிக்கிறது. யா ரசூலல்லாஹ், எங்களை கை விட்டுறாதீங்க, நீங்க கை விட்டா காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. எந்த நபியும் இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, எந்த நபியும் இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்றான், ஏன் யா ரசூலுல்லாஹ் சொல்லணும், ஏன் யா முஹியத்தீன் சொல்ற, யா அல்லாஹ்னு சொல்லேண்டா, யா அல்லாஹ்னு சொல்லு ஒருத்தவங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஹதீஸ், புகாரி ஹதீஸ் எடுங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ். இதுல சிருஷ்டிகள் மஹ்ஷர்ல எந்திரிச்சு எல்லாரும் தப்பிக்க வழி இல்லாமல் ஆதம் நபிகிட்ட போவாங்க. ஆதம் நபியே நீ காப்பாத்துங்க எங்களையே என்று போவாங்க. அல்லாஹ் எங்க இருப்பாங்க, முன்னாடி. அரிசி எங்க இருக்கும், எல்லாரும் முன்னாடி அரிசி இருக்கும். அல்லாஹின் முன்னால் தான் சிருஷ்டிகள் எழுப்பப்படுகிறார்கள். முன்னாடி தான் அரிசி இருக்குது, முன்னாடி தான் அல்லாஹ் இருக்கிறான். ஏன் இல்லை அல்லாட போக வேண்டியது, எல்லாம் யார்கிட்ட போவாங்க, ஆதம் நபிகிட்ட போவாங்க. ஆதம் நபியாவது கொஞ்சம் தௌஹீத் பாடம் படிச்சிருக்கலாம். ஏண்டா அறிவிட்ட பேர்ல துனியாவில் தான் ஒவ்வொரு வலியுள்ள போனீங்க, தர்கா சுத்துறீங்க, ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா, நாகூர் ஷாஹுல் பாட்ஷா வலியுல்லா, மொஹிதீன் ஆண்டகின்னு சுத்துறீங்க, மௌலூத் ஷெரீஃப் சுத்துறீங்க. துனியாவில் தான் அப்படி செஞ்சீங்க. இங்கதான் நேரடி அல்லாஹ் உட்கார்ந்துருக்கானேடா, அல்லான்னு கூப்பிடு, யா அல்லான்னு கூப்பிடுங்களேண்டா, ஏன்டா என்கிட்ட வந்து தொலைகிறீங்க, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்க நீங்க எல்லாம். இன்னும் அந்த வலியுல்லா இந்த அவுலியாக்களை விட மாட்டீங்கடா, நீங்க இங்க வந்துட்டீங்க, நேரா போகல அல்லாட்ட அப்படி சொல்லணும்ல. அவங்க அப்படி சொல்லுது, என்னை விட்டுருங்கப்பா, இப்ராஹிம் நபிகிட்ட போங்க, வரே வா. அவங்க சொல்றாங்க, என்னை விட்டுருங்கப்பா, நானே பயந்துட்டு நிக்கிறேன், எல்லாரும் இப்ராஹிம் நபிகிட்ட போங்க. யார் சொல்றா, ஆதம் நபி இப்ராஹிம் நபி காமிச்சு கொடுக்குறான். இங்க தர்காக்கு போகணும்னு சொன்னா கூடாதுங்கிறான். மௌலூத் ஷெரீஃப் ஓடணும், ஏன் யார சொல்லலாங்கிற, மௌலூத் ஷெரீஃப் ஓதக்கூடிய நேரத்துல இங்க குர்ஆன் ஓதுனா ஒரு ஹர்ஃபுக்கு 10 சவாப் கிடைக்கும், ஏன்னா மௌலூதுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 சவாப் கிடைக்குதா? கேள்வி. இந்த கேள்வி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல ஒரு மிம்பர் போட்டு ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு உட்கார வச்சு, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு உட்கார வச்சு நீங்க பாட்டு ஓதுங்க, மௌலூத் ஷெரீஃப் ஓதுங்க. மா இன் மதஹது முஹம்மதம் பிமகாலதி லாக்கின் மதஹத் மகாலதி பிமுஹம்மதி. யார் ஓதுறா? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு மேலே ஏத்தி நீ குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. காபி பின் உபை பின் கஅப் ரலியல்லாஹு இருந்தாங்க, அவங்கள மேலே ஏத்தி குர்ஆன் ஓதுங்க. அப்புறம் ஆசிம் மௌலா அபி ஹுதைஃபா, என்ன ஆசிம் சொன்னாங்க, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, குர்ரா சஹாபாக்கள் காரிகள், அவங்கலாம் சஹாபாக்களுடைய பெரிய பெரிய காரிகள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கலாம் பெரிய பெரிய காரிகள் இருந்தாங்க. இவங்களை உட்கார வச்சு ஓதி எல்லாம் கேளுங்கப்பான்னு சொல்லாமல்ல. அவங்களுக்கெல்லாம் மேடை போட்டதாக சரித்திரம் இல்லை. மௌலூத் ஷெரீஃபுக்கு மேடை போட்டாங்க.
இப்ப மௌலூத் ஷரீஃபை மேடை போட்டு தாங்க ஓதணும். மீலாது விழா மேடை போட்டு தான் வைக்கணும். தெருவுக்கு மேடை போட்டு தான் மீலாது விழா வைக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரை தங்கள் பயான் செய்வதற்கு ஒரு மிம்பரை பள்ளியில் ஏற்படுத்தியது போல மௌலூத் ஷரீஃபுக்கு ஒரு மிம்பரை பள்ளியில் ஏற்படுத்தினாங்க. அதுல நின்று நீங்க இப்ப ரசூலை புகழுங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன் மேலானது, குர்ஆன் புகழக்கூடியது, பெருமானாரை புகழ்வது அது அல்லாஹ்வுடைய சுன்னத். முழு குர்ஆனும் மௌலூத் ஷரீஃப் தாங்க. வாங்க சொல்லி காட்டுறேன். நீ சுபான மௌலூத் ஓதுறியே, முழு குர்ஆனும் மௌலூத் தான். ஆமீர் நாயகம் சொல்றாங்க, क्या लिखूं नेत तेरी खामा मेरा रुकता है. या रसूलल्लाह உங்களை புகழ்ந்து பாடலாம் என்று எண்ணி, உங்களை புகழ் கவிதை படிக்கலாம் என்று எண்ணி நான் பேனாவை எடுத்தேன், என் பேனா நின்று விட்டது, அசைய மாட்டேங்குது. क्या लिखूं नेत तेरी खामा मेरा रुकता है, दफ्तरे नेत है कुरान मदीने वाले. மொத்த குர்ஆனும் என் ரசூலுடைய புகழ் தான். யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர் யாசீன் வல் குர்ஆனில் அஸீம் குல் ஹுவல்லாஹு அஹத். நான் அஹத் நீங்க சொல்லுங்க உங்க ஆயால. குல் ஹுவல்லாஹு அஹத் அலிஃப் லாம் இருந்து குல் அஊது பிர்ரப்பின் நாஸ் வரைக்கும் என் ரசூலுடைய புகழ் தான். தெரியாட்டி வா காட்டுறேன் உங்களுக்கு. வா மொத்த குர்ஆனும் தஃப்தரே நேத் ஹே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை தான் குர்ஆன் முழுசு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார்ட்ட அனுப்புறாங்க? இப்ராஹிம் நபியாவது ஒரு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்து பாடம் படிச்சிருக்கலாம். அவங்க காலம் தௌஹீத் ஜமாத் இல்லாம போயிடுச்சு. அதனால அவங்க தௌஹீதுல சேரல. யாரு சேர்ந்துருந்தாங்கன்னா ஏன்டா அல்லாட்ட போகாம சிறுசிகள்கிட்ட ஒருத்தட்டே புத்தகம் அங்கேயே திட்டிருப்பாங்க. இப்ராஹிம் நபி அந்த காலத்துல இந்த டிஜே பாஜா கீஜே காஜான்னு சொல்றாங்களே, சிஎன் டிஜே டாடான் டிஜே, இங்க வர ஜேன்னு வச்சுக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு ஊர் தௌஹீத் ஜமாத்து, பல்லப்பட்டி தௌஹீத் ஜமாத்து, கரூர் தௌஹீத் ஜமாத்து. இந்த ஜமாத்து இப்ராஹிம் நபி காலத்துல இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, இந்தியன் தௌஹீத் ஜமாத்து, உலக தௌஹீத் ஜமாத்து, குலோப் தௌஹீத் ஜமாத்து, யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத்து, அகில அண்ட சராசரங்கள் தௌஹீத் ஜமாத்து. இது எதுலையுமே உறுப்பினராக இல்லை இப்ராஹிம் நபி. அதனால இப்ராஹிம் நபிக்கு தௌஹீத் தெரியல. இப்ப அங்க சொல்லிட்டாங்க, ரபி என்னடா இப்ப ஒவ்வொரு நபி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கதான் பொழுதும் ஒவ்வொரு வழி உள்ள தர்காக்கா போனீங்க, அல்லாட்ட போகடான்னு அவங்களும் சொல்லல. அவங்க தெரிஞ்செல்லாம் குர்ஆனுடைய தௌஹீத் தெரியும், அல்லாஹ் கட்டுப்பட தௌஹீத் தெரியும். அவங்க சொன்னாங்க என்கிட்ட வராதீங்க, மூசா நபிட்ட போக. ஒவ்வொரு நபியா கை விட்டாங்க, கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பெருமானார் வானலஹா, அதுதான் நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்க, நான் அதுக்கு தான்ப்பா இருக்கிறேன். சஜிதா செய்வார்கள். அப்ப அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதை இர்ஃபா ரஸக், உங்கள் தலையை தூக்குங்கள். குல் துஸ்மா, இப்ப நீங்க பேசுங்க, உங்க சொல்லை நான் கேட்கிறேன். வசல் துழுத்த, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுடைய சொல்லை நான் தருகிறேன். இப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களுக்கு எல்லாருக்கும் ஷஃபாஅத் செய்வாங்க. அவங்க ஷாஃபியுல் ஹலாயிக், ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற அன்பியாக்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள், அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. அவுலியாக்களுக்கு ஷஃபாஅத் செய்வாங்க, முஹிதீன் ஆண்டவருக்கு ஷஃபாஅத் செய்வாங்க, காஜா நாயத்துக்கு ஷஃபாஅத் செய்வாங்க, நாகூர் பாதுஷா நாயத்துக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. அவங்க நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. அந்த அவுலியாக்கள் நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. இவங்களையும் சேர்த்து விட்டுறல்ல, நம்மளையும் பிரித்து கூட்டிட்டு போவாங்க. அவர்கள் நமக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் ஹக்குக்கும் ஹல்குக்கும் மத்தியிலே பர்ஸகாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அந்த ரசூலை விட்டு எங்க போற நீ? அந்த ரசூலை புறக்கணிச்சு எப்படி நீ அக்கா அடைய முடியும்? ஒரு காலம் சாத்தியமே இல்லை. அப்ப ரசூல் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? ஹக்குக்கும் ஹல்குக்கும் மத்தியில பர்ஸகாக இருந்தவர்கள். இல்லைன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய தஜல்லியை இந்த சிருஷ்டிகள் தாங்க முடியாது, அதை கேட்க முடியாது, அதை வாங்க முடியாது. அது அல்லாஹ் முத்தலக்கானது. அல்லாஹ்வுடைய உஜூது முத்தலக், அல்லாஹ்வுடைய சிஃபாத் முத்தலக், அல்லாஹ்வுடைய குவத் முத்தலக். அதை முகையதாக ஆக்கி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவு தஜல்லியாக ஆக்கி வைக்கக்கூடியது, அந்த முகையதாக்கக்கூடியது அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சமாத் ரொம்ப பெருசா இல்லையா? அல்லாஹ்வுடைய பசாத் ரொம்ப பெருசா இல்லைங்களா? இப்ப நாம யாருடைய பசாத்தை கொண்டு பாக்குறோம்? யாருடைய பார்வையை கொண்டு பாக்குறோம்? அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையை கொண்டு பாக்குறோம்னு சொல்றீங்க. அப்ப இங்க இருந்து பார்த்தா கரூர் தெரியணும், இங்க இருந்து பார்த்தா அமெரிக்கா தெரியும். ஏன் தெரியல? தெரியாம இருக்கணும் ரஹ்மத். இப்ப இங்க இருந்து பார்த்தா செவுத்துக்கு பின்னாடி தெரியணும். ஏன் தெரியல? உனக்கு இந்த அளவு பார்வை போதும் என்று அளந்து கொடுத்தது யாரு? அளந்து கொடுத்து இந்த அளவு வேண்டும் என்று அளந்து கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி.
ஏன் அளந்து கொடுத்தாங்க? இதுக்கு மேல வந்தா தாங்காது. ஒரு கழுகுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு மேல இருந்து கீழே போற எலி தெரியுது. நமக்கு நம்ம 2 அடி தள்ளி நிற்கிற எறும்பு மாடு தெரிய மாட்டேங்குது. கழுகு 1.5 கிலோமீட்டருக்கு மேல பறக்குது. அங்கிருந்து இத்தனை எலி கீழே போகுது. அங்கிருந்து பறந்து வந்து பிடிச்சிட்டு போகுது. அதுக்கு அந்த அளவு கூர்மையான பசாரத்து கொடுத்தான். அதே அல்லாவுடைய பசாரத்து நமக்கு வந்து போன் பேசிக்கிட்டே எருமாடு தடவிட்டு நிற்கிறான். அப்புறங்க அப்புறம் வச்சுருக்கேன் சார் பக்கத்தில் எருமாடு. அப்புறம் தான் பார்க்கறதா எருமாடு நிற்கிது பக்கத்தில். விளைஞ்சுங்களா? இவன் பசாரத்து இவ்வளவுதான் எட்டுது. விளைஞ்சுங்களா? நம்முடைய மூக்குக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கான் அல்லா தாலா. என்னது? வட கிட்ட வந்தாதான் தெரியும். விளைஞ்சுங்களா? ஆனா புலி, சிங்கம், நாய் இவைகள் மூக்குல சக்தி 1 கிலோமீட்டருக்கு அந்தான உள்ள பொருளுடைய வாசனை இங்க முகருது. நமக்கு எல்லாம் அளந்து கொடுத்துட்டான். பசாரத்தை பார்வை அளந்து கொடுத்துருக்கிறான். நமக்கு எல்லாத்துல கேட்கும் சக்தி அளந்து கொடுத்துருக்கிறான். எல்லாமே ரஹ்மத். நமக்கு அல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கிற பார்வை, செவத்துக்கு அந்தானையும் பார்க்கிற பார்வை கொடுத்தா இப்படி பார்ப்பான். அந்த திருட்டு பயில பாருங்க, இந்த திருட்டு பயில பாரு. எவனா வீட்டுல இருக்க முடியுமா? எவனாச்சு? இந்த காது அல்ல 2 அடி தள்ளினாதான் கேட்கும். அதுக்கு மேல கேட்காது. இதை வச்சு அவன் பண்ற அட்டகாசங்கள் அப்படி. என்ன பத்தி பேசுறியா? இது என்ன அட்டகாசம் பண்றான்? இங்க இருந்து 3 தெரு தள்ளி அங்க பேசுறலாம் கேட்டு என்னது கதியாகும்? ஊரே டமாரம் அடிப்பாங்க எல்லாத்த பத்தியும். அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த அளவு போதும் என்று அளந்து கொடுத்துட்டான். அல்லாஹ் தான் விளைஞ்சா இல்லைங்களா? நம்முடைய மூக்கு நம்ம சமையலறையில் அம்மா பிரியாணி ஆக்கினா மட்டும்தான் நமக்கு அந்த மூக்குடைய வாசனை தெரியும். ஆனா நாய் இருக்கு பாத்தீங்களா, சிங்கம், புலி இருக்கு பாத்தீங்களா, 1.5 கிலோமீட்டருக்கு அந்தான மான் நிக்குது. இங்க இருந்து சிக்கி தெரியுது, இந்த திசையில 1.5 கிலோமீட்டருக்கு அந்தான ஒரு மான் நிக்குது, கரெக்டா போகுது. நமக்கு அந்த மாதிரி 1.5 கிலோமீட்டருக்கு அந்தான நம்ம மூக்கு வேலை செஞ்சா மேற்கால பிரியாணி ஆக்குறான், கிழக்கால ஓடுவான். மேற்கால எங்கேயோ வீட்டுல பிரியாணி ஆக்குறாங்க போல தெரியுது, வாசனை மூக்கு தொலைக்குது. அவங்க வீட்டு வாசல் நிற்பான், எல்லாம் போய் நிற்பான். அதுன்னு அல்லாஹ் ஜல்ல நம்ம மூக்கு அளந்து வச்சுட்டான். இங்க பக்கத்து வீட்டுல நம்ம வீட்டுல பிரியாணி ஆக்குறா மட்டும் நம்ம மூக்கு, இது அல்லாஹ் அளந்து வச்சான். அப்ப அல்லாஹ் ஜல்ல இல்மு விசாலமானது, நமக்கு அல்லாஹ் அளந்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பசாரத்து விசாலமானது, அல்லாஹ்வுடைய குவத்து விசாலமானது, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் விசாலமானது. இந்த அளந்து கொடுக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை யாரு செஞ்சாங்க? அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி. வல்லாஹு முஅதி, தரக்கூடியவன் அல்லாஹ் தான். வஅனல் காசிம், அதை யாருக்கு எந்த அளவு கொடுத்தால் நல்லது என்று அந்த அளவு பங்கு வைக்கக்கூடியது நான் தான் சொன்னாங்க. பொருந்துக்கு இப்ப ரலீனா கிஸ்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, ஜப்பாராகிய அல்லாஹ் எங்களுக்கு என்ன கொடுத்தானோ பொருந்தி கொண்டோம். அதை அல்லாஹ் கொடுத்து பொருந்திக்கொள். இப்ப நீ என்ன சொல்ற? என்னங்க அல்லாஹ் எனக்கு சின்ன குடிசை வீட கொடுத்துட்டான், அவருக்கு அல்லாஹ் பெரிய 3 அடுக்கு மாளிகை கொடுத்துட்டான், எனக்கு மட்டும் சின்ன வீடு, அவருக்கு 4 வீடா, எனக்கு ஒரு குடிசை வீடு தான் கொடுத்தான். நீ இதை பொருந்திக்க மாட்டேங்கிற. அல்லாஹ் யார் யாருக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அது எதை கொடுத்தானோ அதுதான் அவருக்கு ரஹ்மத் என்று அல்லாஹ் விளங்கி அவ்வளவுதான் கொடுத்தான். இதே நீ பொருந்தி கொள்ளவில்லை என்றால், விளங்குங்களா, இதை விட பெருசா வேணும்னு சொன்னா மற்றதும் பெருசா சொன்னா தாங்க முடியாது ஒரு நாள். விளங்குங்களா? எதை எதை எந்த அளவு தேவையோ அந்த அளவு அல்லாஹ் அளந்து வச்சாங்க. இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், எல்லாம் என்னை பாக்குறீங்க, நம்ம கண்ணுல தண்ணி சுரக்குதா இல்லையா? இல்ல கண் மூடுறீங்களா இல்லையா? பை கண்ணு மூடும் போது இந்த வெளி திரை இருக்கே, அது கண்ணுல போயிட்டு போயிட்டு வரணும். அந்த வெளியே கண்ணில் உரசிக்கிட்டு போகுது. உரசும் போது அல்லாஹ் தஆலா இந்த கண்ணுக்கும் அந்த வெளித்திரைக்கும் நடுவுல லூப்ரிகண்ட், அந்த பசை போன்று இரண்டும் சேராம, இரண்டும் ஒன்றை ஒன்று உரசாம அல்லாஹ் ஜல்ல ஒரு தண்ணி சுரக்க வைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல அந்த தண்ணி இல்லாம நீ தேய்ச்சி பாரு. யாராவது டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த கண்ணை இப்படி திறந்துக்கும், திறந்து விரல் வச்சு தேய். என்ன கண்ணை 2 தலை பிடிச்சு விரல வச்சு 2-3 தேய்ச்சி எனக்கு கண்ணு 3 நாளைக்கு முடியாது. 3 நாளைக்கு கண்ணு திறக்க முடியாது, செவந்து போயிடு. இப்ப ஒரு நாளைக்கு 100 தடவை தேய்க்கிற, நீ 3 தடவை 4 தடவை விரல வச்சு தேய்ச்சா, சந்தேகம் தேய்ச்சி விட்டோமா யாருக்காச்சும்? இந்த சந்தேகம் வந்தா வாங்க தேய்ச்சி விட்டு இப்ப காட்டுறேன். விரல வச்சு 3 தேய் தான், 3 நாளைக்கு படுத்துக்கலாம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஒரு நாளைக்கு 3000 தடவை மூடுது, ஷட்டர் மூடுது திறக்குது. ஏன் அது அந்த கண்ணு உரசலன்னு கேட்டா, அந்த கண்ணுல நம்மை அறியாமல் அல்லாஹ் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு சுரந்துகிட்டே இருக்கு, கண்ணு தண்ணி சுரந்துகிட்டே இருக்கு. இந்த அளவை வச்சது யாருங்க? காலையிலிருந்து மாலை வரை 24 மணி நேரமும் நம்ம கண்ணுக்கு தேவையான அந்த ஆயிலை
கண்ணுக்கு தேவையான அந்த தண்ணீரை, லூப்ரிகன்ட் ஆயிலை விளைஞ்சில அல்லாஹ் சுரக்க வைக்கிறான். எவ்வளவு சுரக்க வைக்கிறான்? அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சுரக்க வைக்கிறான். அதை விட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு, அதை விட கம்மியா சுரந்துச்சுன்னு சொன்னா வேலை செய்யாது, கண்ணு எரிச்சல் ஆயிடும். அதை விட அதிகமா சுரந்துச்சுன்னு சொன்னா கண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அவனுக்கு வேணுமா கரெக்டா வச்சான் பாருங்க அல்லாஹ். இதை கரெக்டா வச்ச அல்லாஹ் தாலா நாக்குல பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், நாக்குல எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. அந்த நாக்கு புரண்டு புரண்டு கொடுக்குது. எச்சி ஊறல, நாக்கு புரண்டு கொடுக்காது, பேச முடியாது. விளைஞ்சுக்கலாம். இப்ப அல்லாஹ் தாலா எவ்வளவு எச்சி ஊறணுமோ அந்த அளவு கரெக்டா ஊற வைக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. கம்மியா ஊறினா நீ பேச முடியாது, நாக்கு வறட்சி ஆயிடும். அதிகமா ஊறிச்சு நீ பேசிட்டே இருப்ப, உழுதுகிட்டே இருக்கும் ரெண்டு பக்கமும். இது சின்ன வியாதி எங்காது உடம்புல. அதே மாதிரி மொத்தம் எத்தனை சுரப்பி இருக்கு தெரியுமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 360 சுரப்பி இருக்கு. அதுல நாளமுல்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள். ஒவ்வொரு சுரப்பிக்கும் அல்லாஹ் தஆலா டைம் நிர்ணயிச்சிருக்கான். நீ இத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா இவ்வளவு சுரக்கணும், இத்தனை வினாடிக்கு ஒருக்கா இவ்வளவு சுரக்கணும், கரெக்டா நிர்ணயிச்சான். கூடனாலும் கஷ்டம், குறைஞ்சாலும் கஷ்டம். சாதாரண எச்சில் சுரப்பி நம்ம நாக்கில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம நாக்கில் அல்லாஹ் தஆலா பல ஆயிரம் ஓட்டைகள் இருக்கு, 1-2 ஓட்டை இல்லை. அதன் வழியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மில்லி மீட்டரை விட கம்மியாக அல்லாஹ் எச்சி சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கான், தண்ணி சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அது நம்முடைய நாக்கை அல்லாஹ் தஆலா புரள வைக்கிறான். விளைஞ்சுக்கலாம். சரி, ஓவரா சுரஞ்சுன்னா ஊத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு பக்கம். யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? இல்லை, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைங்க, நல்ல மனுஷன், ரெண்டு பக்கம் ஊத்திக்கிட்டே இருக்கும். விளைஞ்சுங்களா? யாராவது பொண்ணு கொடுப்பானா? அல்லது பொண்ணு நல்ல பொண்ணு தான், அறிவாளியான பொண்ணு தான், இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உமிழ் நீர் சுரக்கும், ரெண்டு பக்கமும் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும், அப்பப்போ தொடச்சிக்கணும். யாராவது பொண்ணு கட்டுவானவன? அதேவா. இப்போ 360 சுரப்பியும் இவ்வளவுதான் சுரக்கணும் நிர்ணயம் பண்ணது யார்? இந்த அளவுதான் சுரக்கும் நிர்ணயம். இதை ஒத்துக்கிற நீ, இப்போ அல்லாஹ் உனக்கு காசு இவ்வளவுதான் கொடுக்கணும், உனக்கு உயரம் இவ்வளவுதான் வைக்கணும், விளைஞ்சுங்களா? உனக்கு வீடு இப்படித்தான் கொடுக்கணும், உனக்கு மனைவி இவங்க தான் அமையணும், அல்லாஹ் தான் நிர்ணயம் பண்ணானே, அதை ஆட்சேபனை செய்யறான். அது எனக்கு பத்தலை, இது எனக்கு அதிகமா இருக்கு, இது எனக்கு கம்மியா இருக்குன்னு சொல்ற நீ. அதையும் அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நிர்ணயம் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா. இல்லைங்களா? அப்ப நிர்ணயம் செய்யக்கூடியது யாருங்க? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அன்பர்களே, ஒரு நோட்டுல ஒரு கட்டுரை எழுதணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதணும். என்ன செய்வாங்க? பாட்டில்ல மை இருக்கும், மையை எடுத்து கையில ஊத்தி இப்படி ஊத்தி பிஸ்மில்லா எழுத முடியுமா? என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்க. இடம் பாட்டில் அப்படி கமுக்கலாமா? பேப்பர்ல கமுத்த பேப்பரை முடிச்சு நாசமா போயிடும், பேப்பர் வீணா போயிடும். இப்ப மையை கொண்டுதான் எழுதணும், ஆனா மை அளவுக்கு அதிகமா வந்துடக்கூடாது. இப்ப அந்த மையை என்ன செய்யணுங்க? எந்த அளவு கா எழுதுறதுக்கு எந்த அளவு வரணுமோ அந்த அளவு வரணும். அந்த பேனால ஊத்திட்டோம் மையை, இது பயன்படுத்தும் போது அதிகமா வந்தாலும் எழுத்து கொச்சமுச்சான ஆயிடும், ரொம்ப கம்மியா வந்தாலும் எழுத முடியாது, விட்டு விட்டு எழுதும். அப்ப எந்த அளவு தேவையோ மை, அந்த அளவு வெளியே வரக்கூடியதாக அந்த மையை கொண்டு வந்தா தான் கா கா சா ஞா ஆ ஆ இ உ எழுத்துக்கள் அத்தனை வெளிவரும். இந்த எழுத்துக்களை வெளிவருவதற்கு அந்த மையுக்கும் இந்த எழுத்துக்கும் மத்தியில தொடர்பாக இருக்கக்கூடிய எதுங்க பை? பேனா. பேனாதான் அந்த மையை எந்த அளவு கொண்டு செலுத்தினால் இந்த ஒவ்வொரு எழுத்தும் நல்ல எழுத்தாக வரும் என்று தெரிந்து, அழகான முறை எழுத்து வரும் என்று தெரிந்து, அந்த அளவு சுரக்கக்கூடிய அந்த வேலையை, நடு வேலையை செய்யக்கூடியது பேனா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிஃபாத் இருக்கு பாத்தீங்களா, அது மை மாதிரி, அது சிருஷ்டிகள் இருக்கு, அது எழுத்து மாதிரி. அந்த சிஃபாத்துல்லாவை எந்த அளவுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று அளந்து கொடுக்கக்கூடிய பேனாதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மையுக்கு அரபியில இன்னொரு பேர் நூன். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் என்றால் மையுக்கு சொல்வது, கலம் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா யஸ்துரூன், அதை கொண்டு எழுதப்படும் எழுத்துக்கள் என்னங்க? சாரே காயினாத், ஒட்டுமொத்த மஹ்லூக்குகள் வமா யஸ்துரூன்ல வந்துரும். எல்லா கோடி சிருஷ்டிகள் வமா யஸ்துரூன்ல இருக்குதுல. இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை அல்லாஹ் ஜல்ல எதை வச்சு எழுதுனா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேனாவை வச்சு தான் அல்லாஹ் தஆலா எழுதுனான். நூன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபாத், அது மையை குறிக்கிறது. வல் கலம் என்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேனாவை குறிக்கிறது. வமா யஸ்துரூன் என்பது கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை குறிக்கிறது. நண்பர்களே, அல்லாஹ் ஷேகுமார்கள் ஆரிஃபீன்களிடமே அஸ்ரார விளங்கிங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவ்வலுமா ஹலக்கல்லாஹுல் கலம். முதல்ல அல்லாஹ் படிச்சது கலமை தாங்க படிச்சேன்டாங்க. அப்பதானே மை ஊத்தி எழுத முடியும். அப்ப அல்லாஹ் அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூர நபியிக, முதலில் அல்லாஹ் படைத்த ஒரு நபியுடைய நூர் என்றும் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அப்ப நபியுடைய நூர் எதுவோ அதுதான் கலம், கலம் எதுவோ அதுதான் நபியுடைய நூர். அப்ப ரசூல் யாருங்க? பர்ஸகும் பைனல் ஹல்கி வர் ரஹ்மான், ஹல்குக்கு ஒரு ரஹ்மானுக்கு மத்தியில பர்ஸகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன சொல்றாங்க குர்ஆன் ஆயத்து, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, ரசூலை நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுடைய 4 சிஃபத்துகளை பயான் செய்யறான். ஒன்னு ரசூல், ரெண்டாவது நபி, மூணாவது உம்மி, நாலாவது அல்லதீன யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹு. 4 சிஃபத்தை பயான் செய்யறான். அந்த நபியுடைய தன்மைகளை அல்லாஹ் புகழ்றான். அடுத்து நபியுடைய வேலை என்ன? அல்லாஹ் 6 வேலையை சொல்லி காட்டுறான். நபியுடைய வேலை என்ன வேலைங்க? யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் வ யலவு அன்ஹு இஸ்ரஹும் வல் அக்லால் லதீ கானத் அலைஹிம். 6 வேலை சொல்லி காட்டுறான். அடுத்தது நபிக்கு நாம என்ன செய்யணும்? நபி நமக்கு செஞ்சது 6 வேலை. நபிக்கு நாம என்ன செய்யணும்? அதான் அல்லாஹ் 4 வேலைகளை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லதீன ஃபல்லதீன ஆமனூ பிஹி வ அஸ்ஸரூஹு வ நஸரூஹு வத்தபஉ நூர அல்லதீ உன்ஸில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நாம நபிக்கு செய்ய வேண்டிய வேலை 4 வேலை. ஒன்னு ஈமான் கொள்ள வேண்டும், நபியை கண்ணியப்படுத்த வேண்டும், நபிக்கு உதவி செய்ய வேண்டும், நபியோடு இறங்கிய நூரை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மிஸ்கீனை எடுத்துக்கொண்டு வந்த தலைப்பு வ யலஉ அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களை விட்டும் இஸ்ர் சுமைகளை நபி குறைப்பார்கள், சுமைகளை நீக்கி விடுவார்கள் என்ற தலைப்பில் தான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில் நாடி வந்தேன். நாம நாடந்து வந்து அல்லாஹ் நாடந்து வயலாவு அன்னும் இஸ்ரஹுமுக்கு இன்னும் போகவே இல்லை. ஜி நபி எந்த விலங்கை விட்டு நம்மை உடைத்தால் வல் அகலால் அல்லதி கானத் அலைஹி, அவர்கள் மேல் இருந்த விலங்குகளை உடைத்து விட்டார்கள். என்ன விலங்கை உடைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? खुदी में मर रहा था दूर था अपनी हकीकत से छुड़ाया, क्या मुझे खुद से मुझे आजाद कर डाला. நான் என்று விலங்கி விட்டு என்னை உடைத்து எறிந்தார்கள், என்னை சுதந்திர பறவையாக்கி விட்டார்கள் முஹம்மது. அந்த தலைப்பில் உரையாற்றலாம் என்றுதான் எண்ணி வந்தேன். நான் நினைச்சது ஒண்ணு, அல்லாஹ் நினைச்சது ஒண்ணு. அல்லாஹ் தஆலா அங்க நபியில் உம்மியில் நிப்பாட்டிட்டான். இன்னும் இத்தனை விஷயம் இருக்கு. அல்லாஹ் நாடினால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இன்னைக்கு விளங்குது என்ன விஷயம்? நபி யாருங்க? பைனல் பர்ஸகுன் பைனல் ஹக்கி வர் ரஹ்மான், ஹக்குக்கும் ரஹ்மானுக்கு மத்தியில் பர்ஸகாக இருக்கக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாடினால் அந்த யலஉ இஸ்ரஹும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு மேடையிலே இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சொல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதை சொல்வதற்காக ஹயாத்தை அல்லாஹ் தருவானாங்க. இல்ம, இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாமையும் அல்லாஹ் தருவானாங்க. அதை கேட்பதற்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாங்க. அதை விளங்குவதற்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாங்க. அல்லாஹ் இந்த சபையை கியாம நாள் வரை தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் பல்லாயிரம் மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பானாக. இறை பணியிலே, ரசூலுடைய பணியிலே நமக்கு அல்லாஹ் இஹ்லாஸையும் அல்லாஹ் நமக்கு எல்லாம் ஆசியத்தின் தந்தல் புரிவானாக. உலக ஆசைக்காக வேண்டியோ, காசு பணத்தின் ஆசைக்காக வேண்டியோ, பெருமை புகழுக்காக வேண்டியோ இல்லாமல் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, அல்லாஹ் ரசூலுடைய சேவையை, அல்லாஹ் ரசூலுடைய புகழ் பாடக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. மை ஜாகும் தேரா நாம், மை தாரா தாரா ஜாகும் தேரா நாம். இறைவா, என் உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கும் வரை உன்னுடைய புகழையும் உன் ரசூலுடைய புகழையும் உன் அடியார்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.